பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை தியான வேலைக்காரமாக நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். அதிகமான அன்பின் பரலோகம் ஆசீர்வதிக்கப்படுத்த அந்த காலையிலும் நோக்கி திரும்ப செய்ய செலுத்துகிறோம். பிரச்சனை மாத்திரம் அதிக செய்வது செய்ய பாடுகிற பாடல் வேத வசன தேவ செய்தி நம்ம பகுதி எல்லாத்தையும் கருத்துப்படுகிறேன். நீங்க முழுவதும் வழிநடத்த சப்பை நேரில் பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்க உதவி செய்யுங்க. உங்கள் பிரச்சனை மாத்திரம் உதவி செய்யட்டும். எல்லாவற்றையும் அன்பின் கருத்துல போடுறேன். கிரியாத்துக்குள்ள பேச ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். இந்த ஜெபவேளை காரணமாக நாம் யாவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார் என்ற பாடலை நாம் பாடலாம். உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுன்னை அழைத்த அரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இந்த காலை வேளையில நாம் யாவரும் கண்களை மூடி நம்மை மட்டுமாய் காத்து வழி நடத்தின நல்ல தெய்வம், அவர் இனியும் நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாமல் நடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு வாக்கு பண்ணினபடி இன்ப கானானை அவர்கள் போய் சேரும் வரையிலும், அவர்கள் கானானை போய் அடையும் வரையிலும் அவர்களை காத்து, அவர்களை பராமரித்து, அவர்களை வேலி அடைத்து, அவர்களுக்கு தேவையான ஆகாரங்களையும் தண்ணீரையும் கொடுத்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தின நல்ல தெய்வம், இன்றைக்கு நாம் பரம கானானை போய் சேரும் வரையிலும் நம்மையும் பாதுகாத்து, நம்மையும் பராமரித்து, நமக்கு தேவையான காரியங்களை வாய்க்கு செய்து கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறார். ஒரு நாளும் நம்மை விட்டு நீங்காத தேவனாய் இருக்கிறார். அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை நடத்தி, நம்மை வறட்சியான இடங்களிலிருந்து செழிப்பான இடங்களில கொண்டு போக மட்டுமாய் அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் இந்த கால வேளையில எல்லா சூழ்நிலையிலும் அவரே நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்மை ஒரு நாளும் அவர் விட்டு விலகுவதில்லை. ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறபடியால் இந்த கால வேளையில நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ,
இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இப்போதும் இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் விளங்கவில்லையோ? இப்போதும் இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ இல்லையோ இல்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பா நம்மை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு செய்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் எண்ணி இந்த கால வேளையில எண்ணி பார்த்து நன்றி செலுத்தலாம். ஆண்டுகள் தோறும் உனக்கு அவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். கடைசியாக காப்பார், என்னை காப்பார், என்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். சோர்ந்து போயிருக்கிற அந்த இருதயத்தை பார்த்து, துவண்டு போயிருக்கிற அந்த ஆத்துமாவை பார்த்து, கலங்கி நிற்கிற அந்த ஆத்துமாவை பார்த்து ஒரே ஒரு விஷயம் நாம் யாவரும் எங்களை காப்பாற்றி நடத்துகிற நல்ல தெய்வமே, இம்மட்டும் எங்களை காத்து நடத்தினவர் இனியும் எங்களை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறபடியால் இந்த காலவேளையில் உடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருமை நாங்கள் உயர்த்தி பாடி மகிமைப்படுத்திருக்கிறோம். நீர் மகிழ்ந்திருப்பீராக. மீதியா இருக்கிற வேலை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பாடம் 142 சங்கீதம். நாம் யாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 7 வாக்கியங்கள் இருக்கிறது, நாம் சேர்ந்தே வாசிக்கலாம். தாவீது கெபியில் இருக்கும் பொழுது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கில் என்னும் சங்கீதம். சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி
நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் ஆவி என்னில் தேங்கும் போது நீர் என் பாதை அறிந்திருக்கிறேன். நான் நடக்கிற வழிகள் வளமாக எனக்கு கண்ணிகளை வைத்தார்கள். வலது புறமாய் கண்ணோக்கி பாரும். என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று. என் ஆத்மாவை விசாரிக்க ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலம், ஜீவனுள்ளோ தேசத்தில் என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். என் கூக்குரலுக்கு செவி கொடு. நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடர்பவர்களுக்கு என்னை தப்புவேன். அவர்கள் இன்னும் பலவான்களாய் இருக்கிறார்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீ தயவு செய்யும் பொழுது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் என்பதே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவச்சனமே, இந்த காலவழியில உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நான் வாசித்த சங்கீதம் 142 சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய நெருக்கத்திலே, தன்னுடைய சத்துருக்களாலே உண்டான போராட்டங்களிலே ஒளித்துக் கொள்ளும்படியாக ஒரு கெபியிலே அவன் தங்குகிறான். அந்த கெபியில இருந்து ஆண்டவரை நோக்கி அவன் ஏறெடுக்கிற ஒரு விண்ணப்பமாக இந்த 142 சங்கீதம் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். மஸ்கில் என்னும் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. மஸ்கில் என்று சொன்னால் ஏதோ ஒன்றை நமக்கு சொல்லுகிற ஒரு ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை அங்கே வெளிப்படுகிறது. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு அங்கே அவர் குறிப்பிடுகிறார் என்பதை இந்த மஸ்கில் என்று சொல்லப்படுகிறது, அந்த பொருள் சொல்லப்படுகிறது. இந்த 142 சங்கீதத்துல சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிற ஒரு விண்ணப்பம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, என்னை இந்த சத்துருக்கள் முற்றிலுமாய் நெருக்கி இதோ நான் ஓடி இங்கே வந்து கெபியிலே ஒளிந்து கொண்டிருக்கிறேன். எல்லாருக்கும் மறைவா இருக்கிறேன், ஒருவனும் என்னை கண்டெடுக்க முடியாது. ஆனாலும் எனக்கு இவைகள் பாதுகாப்பாய் தோன்றவில்லை. 1 சாமுவேல் 22 அதிகாரம் மற்றும் 24 அதிகாரத்தில் பார்க்கும்போது 2 சம்பவங்கள் நடக்கிறது. அநேக நேரத்துல சங்கீதக்காரன் தாவீதுக்கு வருகிற நெருக்கங்களில அவன் தன்னை போய் ஒளித்துக் கொள்ள விரும்புகிறான். அந்த பிரச்சனைகளையும் அந்த போராட்டங்களையும் மேற்கொள்ளத்தக்க தைரியம் அவனுக்கு இருந்த போதும் அவைகளை அவன் வெளிப்படுத்த முடியாமல் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவரே, எனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை. ஆனால் அவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி என்னை கொன்று போடும்படியாக பார்க்கிறார்கள். நான் வேதனையோடு இங்க வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது எல்லார் கண்களுக்கும் நான் மறைவா இருக்கிறேன். ஆனால் எனக்கு உதவி செய்கிறவன் ஒருவனும் இல்லை. என்னை காண்பவன் தான் எனக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஏனால் நான் தனிமைப்படுத்தப்பட்டவனாயிருக்கிறேன். என்னுடைய பிரச்சனைகளும் என்னுடைய வேதனைகளும் இதோ உம்மிடத்தில் நான் ஊற்றி விடுகிறேன். ஏனால் நீர் மாத்திரம்தான் இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்ய முடியும். பாதுகாப்பாய் இந்த கெபிக்குள்ளே நான் ஒளிந்து கொண்டிருந்தாலும் எனக்கு இது பாதுகாப்பாய் தோன்றவில்லை. என்னுடைய பாதுகாப்பு நீர் மாத்திரம்தான் என்று இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறான். தன்னுடைய நெருக்கங்கள் முற்றிலுமாய் உம்மிடத்தில் நான் ஊற்றுகிறேன். ஏனால் என்னால இவைகளை மேற்கொள்ளத்தக்க தைரியம் இல்லை. இந்த நேரத்துல எனக்கு என்ன செய்யணும் என்றது எனக்கு தெரியல. ஆனால் உமக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்பதை. நான் எந்த வழியாய் இப்பொழுது நடக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியல ஆண்டவரே. ஏனால் என்னுடைய சத்துருக்கள் என் பாதைகளிலே கண்ணிகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் என்னை வழி நடத்துகிறவர் நீர். இந்த சூழ்நிலையில நான் எப்படி நடக்க வேண்டும் என்பது உமக்கு மாத்திரம் தெரியும். ஆகையால் இந்த பிரச்சனை மத்தியில, இந்த நெருக்கத்தின் மத்தியில என்னுடைய நம்பிக்கை நீர் மாத்திரமே, வேறொன்றும் இல்லை ஆண்டவரே. என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, என் ஜீவனை காத்துக் கொள்ளுகிற ஒரே ஒரு நம்பிக்கை
நீர் மாத்திரம், அது உம்மிடத்துல மாத்திரம் தான் இருக்குது. ஆகையால் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். நீர் எனக்கு உதவி செய்தருளும். நீர் இவைகளிலிருந்து என்னை விடுவித்தருளும். நீர் இவைகளிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளும். நீர் இவைகளிலிருந்து என்னை தப்புவித்துக் கொள்ளும். என்னை விசாரிக்கிறவன் இல்லை, ஒருவனும் எனக்கு வந்து உதவி செய்வதற்கு நான் காணப்படவில்லை, நான் மறைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் என் தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கண்டிப்பா என் வாழ்க்கையில எனக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறீர். நீர் என்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறீர். இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுக்கிறவராய் இருக்கிறீர். என்னை கரப்பிடித்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கே முதல் பகுதியில் அழகாய் எழுதுகிறதை நம்ம பார்க்க முடியும். சில நேரங்களிலே நாம் கூட நம்மால முடியும் இவைகளை ஜெயிப்பதற்கு, இவைகளை போராடி மேற்கொள்வதற்கு. ஆனால் நிறைய நேரத்துல நமக்குண்டான நெருக்கத்தை நாம் பார்த்து நாம் ஒளிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். நம்முடைய தைரியத்தை வெளிப்படுத்த நாம் விரும்புகிறதில்லை. நமக்கு பலனை ஆண்டவர் கொடுத்த போதும் இங்க சங்கீதக்காரன் எழுதுகிறான், I am very weak in my spirit, Lord. என் ஆத்துமாவில் நான் சோர்ந்து போயிருக்கிறேன். நான் தைரியம் இருந்த போதிலும் அவைகளை வெளிப்படுத்த முடியாமல் நான் சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு என்ன செய்வது என்பது தெரியவில்லை. ஆனால் உமக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்பதை. ஆகையால் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீங்கள் இந்த நேரலிலே பார்த்து கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஒருவேளை நான் என்ன செய்கிறது, ஆண்டவரே என்கிட்ட பணம் இருக்கிறது, ஆண்டவரே என்கிட்ட நல்ல உறவுகள் இருக்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க, என்னோட நல்ல தாளந்துகள் இருக்கிறது, இவைகள் எல்லாம் இருந்த போதும் என்னால் இதை செய்ய முடியும் என்ற ஒரு தைரியம் இருந்த போதும் அவைகளை செயல்படுத்த முடியாம பிரச்சனைகள் நெருக்கங்கள் வந்தோட சோர்ந்து போய் உட்கார்ந்து கொள்ளுகிறோம் அல்லவா? நம்ம என்ன செய்கிறது என்று தெரியாமல இங்க சங்கீதக்காரன் அதே சூழ்நிலை தான் இருக்கிறான். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். தேவனுடைய கரம் அவனோடு கூட இருக்கிறது. அவன் செய்கிறது எல்லாவற்றும் கர்த்தர் வாய்க்க செய்தவராய் இருந்தார். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டான். அவ்வளவு பெரிய தைரியம், அவ்வளவு பெரிய பலன், அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்த போதும் அவன் அதை குறித்து மேன்மை பாராட்டல. அவன் சோர்ந்து போய் இருக்கிறான். அவைகளை போராடி ஜெயிப்பதற்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. ஒளிந்து கொண்டு ஆண்டவரை என்ன செய்யட்டும் என்று கேட்கிறான். ஒருவேளை நாம கூட அநேக நேரத்தில் இவைகள் செய்ய முடியும், அவைகளை என்னால் செய்ய முடியும் என்று தெரிந்திருந்த போதும் நெருக்கத்தை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, கண்ணீரை பார்த்து, வேதனைகளை பார்த்து ஒரு மூலையில அமர்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால், இன்னைக்கு அந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு, உங்களை விசாரிப்பதற்கு, உங்களுக்கு துணையாய் இருப்பதற்கு, உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவதற்கு உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை தான் எங்க சங்கீதக்காரன் இன்னொரு பகுதியில் நிச்சயமாக எழுதுகிறான். ஆண்டவரே, நீர் என்னை விடுதலை ஆக்குவீர் என்று சொன்னால், இந்த சிறையிலிருந்து என்னை விடுதலை, ஒருவேளை அவன் பாதுகாப்பாய் தான் ஒளிந்திருக்கிறான், ஆனால் அந்த பாதுகாப்பை அவன் எப்படியா கருதுகிறான் என்று சொன்னால், இவைகள் எனக்கு சிறையா இருக்கிறது, இந்த சிறையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கின்னு சொன்னால் நான் இன்னும் பாடி துதிக்க முடியும். ஆண்டவரே, அநேக நீதிமான்கள் இவைகளை கேட்டு எனக்கு உதவி செய்ய, எனக்கு இரக்கம் செய்ய அவர் வருவார்கள். அதாவது நான் மறைந்திருக்கிறபடினாலே ஒருவனும் என்னை காணவில்லை, எனக்கு உதவி செய்ய முடியவில்லை, ஆனால் நீர் இந்த மறைவிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவீர் என்று சொன்னால், இதோ அநேக நன்மை செய்கிறவர்கள் உண்டு, உண்மை நம்பி இருக்கிறவர்கள் உண்டு, உண்மை உண்மையாய் பாடி துதிக்கிறவர்கள் உண்டு. அவர்கள் என்னை பார்த்தார்கள் சொன்னால் கண்டிப்பா எனக்கு இரக்கம் செய்வார்கள், உதவி செய்வார்கள். நீர் என்னை காவலில் இருந்து என்னை நீங்களாக்கி என்னை ரட்சி, இவைகளிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி இங்க சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உம்முடைய இரக்கத்தை எனக்கு காண்பித்தருளும். மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அடைக்கலம் குருவிகளை பாருங்க, ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அவர்கள் எல்லாவற்றையும் போஷிக்கிற கர்த்தர், அவைகளை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷத்தவர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் என்ன என்பது நமக்கு தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். சரியாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். இன்றைக்கு நீங்கள் கலங்கி கொண்டு வேதனையோடு உனக்கு உண்டான நெருக்கத்தை நினைச்சு சோர்ந்து போய் எழுந்திருக்க முடியாம நீங்க ஒளிந்து கொண்டிருப்பீங்க சொன்னால், தனிமைப்படுத்திக் கொண்டிருப்பீங்க சொன்னால், இன்னைக்கு சங்கீதக்காரன் போல ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் இருதயம் ஆண்டவரை நம்பி அவரை நோக்கி கூப்பிடட்டும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சங்கீதக்காரன் எழுதுகிற முதல் வசனத்துல, ஆண்டவரே, நான் நினைக்கிறதெல்லாம் எனக்கு தவறாதான் இருக்கிறது, அதனாலதான் என்னுடைய இருதயங்கள் எல்லாம் உம்மிடத்துல ஊற்றி விடுகிறேன். நீர்
இந்த சூழ்நிலையில என்ன செய்ய வேண்டும் என்பது உமக்கு தெரியும். நீர் அதை எனக்கு செய்து இவைகளிலிருந்து என்னை மீட்டு விடும். சம்டைம்ஸ் நம்மளோட மண்டை சில நேரத்துல நம்ம செயல்படுவதற்கு நாம் இடம் கொடுக்கறது இல்லை. சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிடும். நம்முடைய சிந்தனைகளை நாம் அடுத்த காரியங்களை மேற்கொள்வதற்கு அவைகளை நாம் முயற்சி எடுக்கிறது இல்லை. வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம உட்கார்ந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். போதும்டா அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போய் நம்ம தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆனால் இங்க சங்கீதக்காரன் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறான். உங்களால முடியும் என்று தெரியும், ஆனாலும் வேணாம் ஆண்டவர் என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டு ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டிருப்பீங்க சொன்னா கண்டிப்பாய் ஆண்டவர் வாயில ஆண்டவரை துதிக்கும் சத்தத்தை சீக்கிரமாய் கண்டிப்பாய் கொடுப்பார். அந்த சத்தம் ஆண்டவரை துதிக்கிற அநேகர் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில அந்த நன்மைகளையும் அந்த கிருபைகளையும் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அவன் ஏறெடுக்கிற ஜெபம், தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டான். ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் சங்கீதக்காரன் தாவீது. என்னால முடியல ஆண்டவரே, நான் நினைக்கிறது எல்லாம் தவறாகவே இருக்கிறது, அதனால் உம்மிடத்திலே என்னை ஊற்றி விடுகிறேன். ஏனால் நீ சர்வ வல்லமுள்ள தேவன், நீர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். என்னுடைய கண்ணீர் எல்லாம் இடத்துல ஊற்றி விடுகிறேன். நீர் என்னை கரப்பிடித்து என்னை வழி நடத்துங்க. நீர் இவைகளிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நான் இன்னும் பாடி துதித்து எனக்கு உண்டான தேசத்துல என்னுடைய ஸ்தானத்துல நான் வந்து நின்று உம்மை பாடி உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்தி உம்மை அநேகருக்கு சாட்சியா அறிவிக்கிறேன் சொல்லி உங்களையும் இந்த தனிமையிலிருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து, இந்த மனஸ்தாபங்களிலிருந்து, இந்த போராட்டங்கள் பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாய் ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். நீங்க கொண்டு வரும்போது ஆண்டவரை துதிக்க மறந்துடாதீங்க, ஆண்டவரை ஆராதிக்க மறந்துடாதீங்க, அவருடைய சாட்சிகளை வெளிப்படுத்த மறந்துடாதீங்க. ஏனால் உங்கள் சத்தத்தை கேட்கிறவர் அதை கேட்டு உங்களுக்கு அருள் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேரத்தில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். வேதம் சொல்லுவது நாம் வாசித்த சங்கீதத்தில், கர்த்தாவே உங்களை நோக்கி நான் கூப்பிடும் போது நீரே எனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க கேட்ட வார்த்தையின்படி எல்லா சூழ்நிலை மத்தியிலும் அவரை நாம் முன்னிறுத்தும் போது நம்முடைய இக்கட்டுகளை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த காலங்களில் கூட மாவட்டத்திலும் மாநிலத்திலும் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் சீக்கிரத்தில் விடுவிக்கும்படியாக தொற்று வியாதி இன்னைக்கு நெய்கடங்களில் குறைந்திருக்கிறது சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் இன்னுமாய் ஒவ்வொரு மக்களையும் அதிலிருந்து ரட்சிக்கப்படும்படியாக, அது மாத்திரமல்ல இரண்டாவதாக இந்த அநாத இல்லங்களிலும் முதியோர் இல்லங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். இன்னும் அவர்களுக்கு உதவி கரத்தை அநேகர் நீக்கும்படியாக, அநேகர் அதற்குண்டான காரியத்தை பணங்களை பொருட்களை கொடுத்து அவர்களுக்கு உதவும்படியாக கர்த்தர் அவர்கள் அநேகரை அந்த உதவி கரத்தை நீக்கும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியாகவும், அது மாத்திரமல்ல இன்னைக்கு மூன்றாவதாக உலக நாடு முழுவதும் கர்த்தர் இந்த தொற்று வியாதி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு தேசத்தையும் கர்த்தர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, உண்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம் அப்பா. என் அடைக்கலமே, துருகமே உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே அநேக மாவட்டத்தில் மாநிலத்தில் ஆண்டவரே அநேக மக்களுக்கு வியாதி நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இன்றைக்கு நாங்கள் வந்தவரை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே அந்த தாவீதை நோக்கி தன்னுடைய இருதயத்தை இடத்துல ஊற்றும் பொழுது நெருக்கங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றின கர்த்தர் அல்லவா. இந்த காலவெளியில் ஆண்டவரை உதவி செய்யப்பா. நாங்கள் ஆண்டவரை குறிச்ச விசுவாச மக்கள் இணைந்து நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒரு விஷயப்பட ஆண்டவரை நீ மாத்திர ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ செய்கிற தேவனா இருக்கிற ஆண்டவரை காரணம் நேர்த்தியாக காலத்தில் செய்வேன் என்று சொன்ன தேவனாக இன்னும் அநேக மக்கள் வியாதியின் பீடியில் இருந்து ஆண்டவரை கர்த்தர் விடுவித்து ரட்சித்து பாதுகாத்துக் கொள்ள நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேலையில கூட ஆண்டவரை முதியோர் இல்லங்களில் அநாத இல்லங்களில் வாழ்ந்துகிற ஒரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை இன்றைக்கு ஆண்டவர் வேலைக்கு சென்று கொள்ள குடும்பங்களே இன்னைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில இன்றைக்கு ஆண்டவரை அநேக மக்கள் வைத்து பாதுகாப்பாக வைத்து ஆண்டவரை நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்ப மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குழுக்களும்
கொடுத்தவங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர்களுக்கு உதவி கருத்து நீக்கும்படி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று பிரயாசம் எடுத்துக்கொண்டிருக்கிறவர்கள் சீக்கிரத்தில் அதை செய்து அவர்கள் உணவு குறைவின்றி ஆண்டவரை உடைகளின்றி ஆண்டவர் தவிக்காதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவரை நேர்த்தியாக செய்யும்படியாய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா கர்த்தரை உதவி கருத்தை நீக்கும்படியாக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை பலம் உள்ளவனாக பலனற்றவனாக நான் உதவி செய்யும் நமக்கு லேசான காரியம் என்று பார்க்கிறோமே. ஒவ்வொரு மக்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்க மக்கள் ஆண்டவர் அதை உதவி கருத்தை நீட்ட கர்த்தர் உதவி செய்ய நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உலக நாடுகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வியாதி நிமித்தம் ஆண்டவர் அநேக மக்கள் ஆண்டவர் தேச அரசாங்கம் ஆண்டவரை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அப்பா. ஒரு விஷயத்தோடு ஆண்டவரை தேவனாகி கர்த்தர் இந்த தத்தளிப்பில் இருந்து சீக்கிரத்தில் ஆண்டவரை ஒரு சமாதானத்தை ஒரு இளைப்பாறுதல் ஒரு சந்தோஷத்தை ஆண்டவரை சீக்கிரத்தில் கட்டளையிடப்பட நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா தேசங்களோட இயல்பு நிலைக்கு திரும்ப கர்த்தரை அனுகிரகம் செய்யும்படி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை உம்மால ஆகாத காரியம் ஒன்றுமே ஆண்டவரை எல்லாமே உம்மால் ஆகும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை மனிதனால் ஆகாதது உம்மால் ஆகும் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த காலங்களிலும் கூட அப்பா நீங்கள் எங்களை இம்மட்டு நடத்தி கொண்டிருக்கிற குருவுகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். எந்த வேலையில கூட எங்களோடு கூட இணைந்து பாடி துதித்து ஆண்டவரை ஒரு வேதத்தை தியானித்து கண்டது கவனமாக கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக எங்களோடு கூட இந்த நேரில் இணைத்து இவங்க நோக்கி செபித்த ஒவ்வொரு உள்ளவருக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் நாங்கள் செபித்த வண்ணமாக சீக்கிரத்தில் சூழ்நிலைகளை மாற்றும்படி நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. அன்பு தாவீது உம்மிடத்தில் அதனுடைய ஆவியான சோர்வுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உம்மிடத்துல ஊற்றின பொழுதும் கர்த்தர் அவர் அடைக்கலமாய் காவலாய் இருந்த ஆண்டவரை நெருக்கத்திற்கு விடுவித்து பாதுகாத்தது போல ஆண்டவர் இன்னும் ஆண்டவரை சூழ்நிலையில் ஆண்டவரை நெருக்கத்தோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரலை பார்த்து ஒவ்வொரு சடங்களும் ஆண்டவரை உண்மை நோக்கி தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா சஞ்சலத்தை ஊற்றி ஆண்டவரை உண்மை நோக்கி பார்த்த கர்த்தருடைய நீரை அடைக்கலமும் ஆண்டவரை நீரை உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரை அந்த நெருக்கத்தில் செவி கொடுக்கிற தேவன் என்று நாங்கள் கேட்டோம் அப்பா. இன்றைக்கு நீ செவி கொடுத்து பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொரு சடங்களை காத்த ஆசீர்வதிங்க. கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் நடந்து கொள்ள காத்த உதவி செய்யுங்க. எதை குறித்து சோர்ந்து போகாதபடி எங்கள் பிரச்சனைகளை குறித்து எங்கள் இருக்கிற எல்லா நெருக்கங்களை குறித்து ஆண்டவரை நாங்கள் சோர்ந்து போய் மூலையில் உட்கார்ந்தபடிக்கு கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டு பலனடைய அடைக்கலம் அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இந்த குழப்பத்தை எல்லாம் நம்பி இருக்கிற ஆண்டவர் மீது ஊற்றி விடுங்க. அவர் உங்களை கரம் பிடித்து நடத்தி அவைகளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்களை அநேகருக்கு சாட்சியாக நிறுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.